வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் குக்கிங்கில் வட்டலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க வீட்டில் ரமலானுக்கு பண்ணுற ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான் இந்த வட்டலப்பம். இந்த வட்டலப்பம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வட்டலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வட்டலாப்பம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் 5 எக் எடுக்க போகிறோம். 5 எக்கையும் தனித்தனியாக இப்படி ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இந்த கப்புக்கு 1 கப் எக் எடுத்திருக்கோம். உடைச்சதுக்கப்புறமா 1 கப் இருக்குது. 5 எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்கோட சைஸ் கம்மி பெருசு கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் 1 கப்புக்கு இது மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கப் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இது 250 ml. இதுக்கு நான் 1 கப் எக் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எக் எடுத்தேனோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகரும் எடுத்திருக்கேன். இந்த சுகர் கூட 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காவும் சுகரையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். சுகர் இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை நாம் அப்படியே போட்டோம் அப்படின்னா கரைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு ஜாஸ்தியாக கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 20 திராட்சை எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு 20-25 பாதாமும் 20-25 முந்திரியும் எடுத்து அதையும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி ஸ்லைஸாக அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 5 முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இது கூடவே நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது மாதிரியே சுகரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சுகர் நல்லா கரைஞ்சி முட்டையோடு நல்லா கலந்து வரும். இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் எக் எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் பால் எடுத்துருக்கேன். இது நீங்கள் வந்துட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலாக இருந்தால் தேங்காவோட பால் திக்காக எடுத்துக்கணும். நாம் பசும்பால் தான் எடுத்துருக்கோம். இதை நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எக்கு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது மாதிரி ஒரு பாத்திரம் இல்லாட்டினா பிளேட் எடுத்துக்கோங்க. இதோட எல்லா பக்கமும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ நாம் ஊற வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கோங்க. இதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸை சேர்த்துக்கலாம். மெதுவாக ஒரு ஓரமாக ஊற்றுங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிருக்கேன். மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நாம் ஊற்றி வச்சுருக்கிற முட்டை மிக்ஸ் எடுத்து வச்சிடலாம். உள்ளே தண்ணி போயிடக்கூடாது வேக வைக்கும்போது. அதனால் ஒரு மூடி வச்சு அதை மூடிடலாம். டைட்டாக இருக்கிற மாதிரி மூடிக்கோங்க. இட்லி பாத்திரத்தோட மூடியை வச்சு அடுத்ததாக மூடிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக குக்கரில் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். குக்கரில் இருந்தாலும் கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுடுங்க. அதுக்கு மேலே நல்லா டைட்டாக மூடுற மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் போட வேண்டாம். விசில் போடாமையே இது மாதிரி வேக விடுங்க. வட்டலப்பம் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வட்டலப்பம் ரெடி.
இது மாதிரி வட்டலப்பம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.